நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். சென்னை கிண்டியில் உள்ள மெட்ராஸ் ரேஸ் கோர்ஸ், இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபலமாக இங்கே குதிரை பந்தயங்கள் நடக்கும். இங்கே இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டுருக்கோம். குத்தகை தொடர்பான விஷயம் அது. இது தமிழக அரசு நீண்ட காலமாக ஒரு சட்ட போராட்டத்தை எதிர்கொண்டு வருகிறது. இது ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டி இருக்கிறது. இதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு தமிழகம் டிவி எடிட்டர் திரு விஜயராவ் அவர்கள் வந்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம விவாதிப்போம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் சதீஷ். சார், முதல்ல நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, குத்தகை அப்படின்னு வரும்போது 99 வருஷம்னு ஒரு மேக்ஸிமம் டைம் லிமிட் கொடுத்து அந்த குத்தகையை இது பண்ணுறாங்க. அதை பற்றி என்ன, அது என்ன 99 வருஷம்? அந்த 99 வருஷத்தை ஏன் செட் பண்ணுறாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, அதாவது ஒரு குத்தகை சட்டம்னு ஒன்று இருக்குது. இது பிரிட்டிஷ்காரின் காலத்திலேருந்தே இருக்குது. 1908 இந்த குத்தகை சட்டம்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. அது இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். தொழில்துறைக்காக இடங்கள்லாம் கொடுக்கும் பொழுது 99 வருட குத்தகைன்னு கொடுப்பாங்க. பெரும்பாலும் இதில் அரசாங்கம் கொடுக்கும் பொழுது சேல் பண்ண முடியாது. அப்போது இடையிலையும் அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் ஒரு 99 இயர்ஸ் கொடுப்பாங்க. அது ஒரு வகை. இன்னொன்று, சில நேரங்களில் அந்த வாரிசு அடிப்படையில் சில சிக்கல்கள்லாம் இருக்கும். தனிநபர்கள் கூட விற்கும்போது நீண்ட கால அடிப்படையில் சேல் பண்ண முடியாத இடத்துல 99 வருட குத்தகை கொடுக்குற வழக்கம் இருக்குது. இப்போ 99 வருஷம்னு சொல்கிறீங்க. ஒருவேளை அந்த 99 வருஷம் முடிஞ்ச அப்புறம் இது சட்ட சிக்கல்கள் ஏதாவது வருமா? இது 99 வருஷம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த லீஸ்க்கு எடுத்தவங்க கிளைம் பண்ணுவாங்களா? இல்லை எந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது? இப்போ 99 வருட குத்தகைன்றது இப்போது தனிநபர்களுக்கு இடையில் நடக்கும் பொழுது பெரும்பாலும் அவங்க கிளைம் பண்ணுவாங்க. ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் ஆக்குபை பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் ஒரு 12 வருஷம் நீங்கள் அதில் பாத்தியப்படுதல், அதாவது சுவாதீனம் எடுக்கிறதுன்றது ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி 30 வருடம்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த 30 வருடங்கள் நீங்கள் முறையாக பராமரித்து அந்த இடத்திற்கான தேவையான வரி தொடர்பான, நிலம் தொடர்பான, தண்ணீர் தொடர்பான, மின்சாரம் தொடர்பான இன்றைக்கி இருக்கிற சட்டங்கள் அடிப்படையில் நீங்கள் அதை செலுத்திட்டு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இந்த ஒப்பந்தம் அப்படின்னு ஏற்படும் பொழுது அந்த ஒப்பந்தத்தில் என்ன விதமான சரத்துக்கள் இருக்கின்றன? ஏன்னா பெரும்பாலும் இந்த 99 வருட ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியவர்கள் 99 வருட இறுதியில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த அவர்கள் இல்லைனாலும் அந்த சட்டம் செல்லுபடியாகும். அங்கே என்னென்ன விதமான சரத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது, ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அடிப்படையில் தான் நீங்கள் 99 வருஷம் கழித்து நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்ற வாசகம்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கொடுத்துடலாம், அன்னைக்கு இருக்கிற ஒரு மார்க்கெட் அல்லது அன்னைக்கு இருக்கிற ஒரு நிலத்தினுடைய மதிப்பின் அடிப்படையில் எனக்கு நீங்கள் கொடுக்கலாம், அன்னைக்கு இருக்கிறவங்க வாங்கிக்கலாம், இந்த மாதிரியான சரத்துக்களும் இருக்கும். இது மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்களுக்கு இடையில் ஏற்பட்டதில் நிச்சயமாக திருப்பி கொடுக்கத்தான் வேணும். இப்போ இந்த ரேஸ் கோர்ஸ் சம்மந்தமாக அவங்க பிரிட்டிஷாரிடம் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அப்போது அதில் வாடகை தொடர்பாக ஏதாவது இப்போ மார்க்கெட் வேல்யூ ஏற ஏற அந்த வாடகையை ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஷரத்துக்கள் இருக்கா, இல்லைங்களா? அதில் இப்போ இந்த பின்னணியை பார்த்துட்டிங்கன்னா, அதாவது மெட்ராஸ் ரேஸ் கோர்ஸ் விசஸ் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இது 1945 நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாலேயே அங்கே மெட்ராஸ் ரேஸ் கோர்ஸஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அங்கே 614 ரூபா 13 பைசா, அது அன்றைக்கி இந்த வரி நிலவரி அடிப்படையில் வருடாந்திரம் தான். வருஷத்துக்கு 614 ரூபா 13 பைசா, 160.86 ஏக்கர். இந்த அவ்வளோ பெரிய லேண்டை அது பார்த்திங்கன்னா அன்றைக்கி இன்னைக்கு கால்குலேஷன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சென்னை செங்கல்பட்டு 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் அதனுடைய தொடக்கம்லேருந்து முடிவு வரையும் வரும். மாம்பழத்தின் ஒரு பகுதியிலேருந்து ஆரம்பித்து கிண்டி வேளச்சேரி வரைக்கும் அந்த ரேஸ் கோர்ஸினுடைய குதிரை பந்தய மைதானம் அமைஞ்சிருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு நிலப்பரப்பை அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அன்னைக்கு இருக்கிற பிரிட்டிஷார் அதை மதிப்பிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அன்னைக்கு இருக்கிற வேல்யூ, தங்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி விற்றுட்ருக்கோம் ஒரு பவுன். இன்றைக்கி 50,000 55,000 இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மதிப்புகள் நம்ம பார்த்துக்கலாம். ஆனாலும் இந்த ரேஸ் கோர்ஸ் இது 1945 ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு இது ஒரு மார்ச் மாதம் 2044 வரைக்கும் இந்த 99 வருட ஒப்பந்தம் இருக்குது. 1946 இது ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ பிரச்சனையே அங்கே எங்கே ஏற்படுது அப்படின்னா, நீங்கள் கேட்ட மாதிரி அதை வாடகையை பற்றி அங்கே மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி தான். இப்போ எப்படின்னா, மாம்பழத்தினுடைய தாசில்தார் அன்னைக்கு
கிண்டியினுடைய தாசில்தார் அவங்க கால்குலேட் பண்ணி இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை இது என்ன இந்த 614 ரூபா கொடுக்குறாங்க, இது எதுக்கு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க, இது எதுக்கு தகும் அப்படின்னு சொல்லி 1970லயே அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு 14% அந்த அன்னைக்கு இருக்கிற நில மதிப்பை ஏற்படுத்தி ஒரு வருடமும் ஒரு 14% உயர்த்தணும் வாடகைன்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. அதை சொல்லி அவங்க கொடுத்ததே கிடையாது. அந்த 614 ரூபாயை செலுத்துறதுல தான் இருக்கிறாங்க. அது தொடர்ந்து அவங்க வந்து வாடகையை கால்குலேட் பண்ணிகிட்டே வராங்க. 2004ஆம் வருடம் வரைக்கும் ஒரு தொகையை கால்குலேட் பண்ணி 730 கோடி சில லட்சங்கள் அதை கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த கால்குலேஷன் அமௌண்ட்டை இவங்க வந்து செலுத்தணும்னு சொல்லி முதல்ல வந்து அந்த மாவட்ட வருவாய் அதுதான் அதை கேட்கும். அதை கேட்டு தரல அப்படின்னா அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அவங்களே சீஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆல்சோ கலெக்டர் அவருக்கு ஈக்குவல் பவர் எல்லாமே இருக்குது. அப்போது அவங்க கேட்குறாங்க. அது கேட்டு இது வந்து ஒரு நீதிமன்ற வழக்காகுது. இந்த ரேஸ் கோர்ஸினுடைய நீங்கள் அந்த பின்னணி அந்த மெம்பர்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டியெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய பணம் படைத்த பெரிய நபர்களாக இருக்காங்க. அவங்க ரொம்ப எளிமையாக அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு இன்றைக்கு வரைக்குமே அந்த வழக்குகள் எல்லாம் சாதாரணமாக தகர்த்தர்றாங்க. இப்போ 2009 நடைபெறக்கூடிய இந்த வழக்கு 34 வருடங்கள் அந்த தொகையை கூட்டும் பொழுது 730 கோடி சில லட்சங்கள் வந்து எங்களுக்கு செலுத்தணும் அப்படின்னு 730 கோடி சில லட்சங்களை அரசுக்கு செலுத்தணும்னு சொல்லி உத்தரவு பெறுறாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து எங்களுக்கு அவ்வளோ வாடகை செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு இன்னும் போயிட்டு தான். அதுக்கப்புறம் இப்போ இது வந்து 1970 ஆரம்பிச்சு 2004 வரைக்கும் இந்த 34 வருட இடைவெளியில் 730 கோடி கட்டணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2004லேருந்து இன்னும் வந்து இப்போ 20 வருஷம் நடந்திருக்கு. 2024 இருக்கும். இந்த 20 வருஷம் வாடகை பற்றி ஏதாவது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கா இல்லை வந்து அதை அந்த வழக்கே நிறைவு பெறல. எப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் பொறுத்த மட்டும் அந்த 2004 வரைக்கும் அவங்க க்ளோஸ் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய அமௌண்ட்டை பொறுத்து வருடந்தோறும் அவங்க வந்து இத்தனை % அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் இப்போது வீட்டு வசதி துறையிலெல்லாம் வாடகை இந்த மாதிரியெல்லாம் நிர்ணயிக்கும் போது ஒரு சதவீதத்தை நிர்ணயிச்சிருப்பாங்க. அவங்க வருடந்தோறும் 14% உயர்த்தி அந்த வாங்கிட்டா அதை இப்போ கடந்த 20 வருடத்துக்கு வாங்கணும், அடுத்த 20 வருடத்தில் இந்த ஒப்பந்தமே நிறைவேற போகுது. இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அப்போது இந்த வழக்கு வந்து 2 வழக்கு. முதல்ல வந்து இந்த குத்தகை பணம் இது தொடர்பான லீஸ்ட் கொடுத்ததுக்கான அமௌண்ட் தொடர்பாக ரெண்டல் அமௌண்ட் தொடர்பாக ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. இன்னொன்று விதிமீறல் சம்பந்தமா ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. எந்த மாதிரி விதிமீறல் சொல்றீங்க நீங்க? இப்போ இந்த விதிமீறல் அப்படின்றது என்னன்னா, இப்போ இவங்க திருப்பி சொல்றது 99 வருஷம் குத்தகையை தான் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதுல அந்த குத்தகை தொகை அந்த தொகை உயர்வு இதை பற்றி எல்லாம் குறிப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அரசாங்கத்திற்கு அதை இடையில அன்னைக்கு இருக்கிற மதிப்பின் அடிப்படையில் பெறுவதற்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. விதிமீறல் என்னன்னா, அதே மாதிரி இந்த குத்தகை அவர்களுக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்க அதே இடத்துல இவங்க வேறு விதமான வருமானம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் இவங்க அங்கே மண்டபம் கட்டியிருக்காங்க. நீங்கள் அங்கே வாய்ப்பு கிடைச்சா சென்னையிலேருந்து நீங்கள் அங்கே திருமணத்துக்கெல்லாம் கூட போயிருக்கலாம். அங்கே மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த கோல்ஃப் மைதானத்தை ஏற்படுத்தி அதை வந்து ரெவென்யூ செக்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னுமே தடை செய்யப்பட்டிருக்கிறது மாநில அரசு இதில் எல்லாம் அது பெரிய அளவில் அவங்க டேக்ஸ் பே பண்ணி 28% சில நேரம் 40% டேக்ஸ் பே பண்ணாலும் குதிரை பந்தயம் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதை வந்து இந்த வழக்கு வந்து 2014 வந்து அந்த வேளச்சேரியினுடைய தாசில்தார், அப்போ வேளச்சேரி ஒரு மையமாக உருவாகிடுது. வேளச்சேரியினுடைய தாசில்தார், கிண்டியினுடைய தாசில்தார், இவங்க 2 பேரும் சேர்ந்து 2017 ஒரு வழக்காக தொடுக்கிறாங்க. அதாவது ஒரு ரெண்டல் பாக்கி குத்தகை பாக்கி தொடர்பாக ஒரு வழக்கு போகும்போது இந்த நிபந்தனைகள் எல்லாம் மீறுறாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு போகுது. அது 2018 அங்கே இருக்கிற டிஆர்ஓ டிஸ்ட்ரிக்ட் ரெவென்யூ ஆஃபீஸர் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட குழு போய் அதை ஆராய்ச்சி செஞ்சு 2018 ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க. அந்த ரிப்போர்ட்டில் இது மாதிரி அவங்க வந்து கமர்ஷியலாக அந்த லேண்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு அந்த மாவட்ட ஆட்சியருக்கு இப்போ சென்னை கலெக்டருக்கு வந்து விதிமீறலுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சென்னை கலெக்டருக்கே ரைட்ஸ் இருக்குது. அப்போது நம்ம 2020 கோவிட் வந்துருச்சிங்களா, அப்போ அந்த சிவியர் எல்லாம் பீரியட்லாம் முடியும் போது 2021 ஜூன் மாதம் 15ஆம் தேதி
அவர் வந்து இந்த இந்த 99 இயர்ஸ் ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ணுறாரு. அந்த விதிமீறல் பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி 99 வருஷம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து திருப்பி எடுத்து இதை கவர்மெண்ட் எடுத்துக்கலான்னு சொல்லி கலெக்டர் வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. அப்போ வழக்கமாக தெரியும் இல்லையா, அங்கே ஒரு மிகப்பெரிய பணபலமும் அதிகார பலமும் பின்னணியில் கொண்ட ஒரு கிளப்ல இருக்காங்க, அந்த ரேஸ் கோர்ஸ் கிளப்ல. அவங்க வந்து மறுபடியும் அதை கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த வழக்கு 2018-19 காலமாக துவங்கிய அந்த வழக்குக்கான தீர்ப்பு தான் இப்போ செப்டம்பர் 4 வந்திருக்கு. அந்த இது என்னன்னா, இவங்க விதிமீறல் செய்திருக்கிறார்கள், இப்போ அரசாங்கம் எடுத்துக்கலாம் அந்த பொசஸ்னஸ், இவங்க வந்து சுவாதீனத்தை எடுத்து அரசாங்கம் செய்து கொள்ளலாம். ஆனால் அரசாங்கம் வந்து இதை சுவாதீனம் படுத்தின அப்புறம் அவங்க அதை வந்து அப்பீல் போயிட்டு அப்புறம் நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன சொல்ல? அதாவது இந்த வழக்கு இவங்களுக்கு கவர்மெண்ட் பொறுத்த மட்டும் மிகப்பெரிய அளவில் அங்கே சட்ட போராட்டத்தை ஏற்படுத்தவும், அதாவது அங்கே தடை ஏற்படுத்தவும், அதற்காக ஒரு பெரிய பெரிய சீனியர் கவுன்சில்ஸ் அட்வொகேட்ஸ் எல்லாத்தையும் வைக்கக்கூடிய அளவிற்கு அவங்க கொடுத்துட்ருக்கிறது வரி பார்த்திங்கன்னா 614 ரூபா, அந்த 15 ரூபாய் 615 ரூபாயை தாண்டி நாங்கள் தரமாட்டோம் அப்படின்றதுக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணி அட்வொகேட் வைக்கிறாங்க. அதில் இவங்க மிகப்பெரிய அளவில் எந்த விதமான சட்ட நிபுணத்துவத்தையும் எதையாவது பயன்படுத்தி செஞ்சிட்ருப்பாங்கன்றதுனால இமிடியேட்டாக அரசாங்கம் வந்து செப்டம்பர் 4 தீர்ப்பு வந்த உடனேயுமே அதை நோட்டீஸ் ஒட்டி சீல் வச்சு சுவாதீனத்துக்கு எடுத்துகிட்டு தான் அதை அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க ரேஸ் கோர்ஸ் கிளப் வந்து உடனே இங்கே சென்னை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இது மாதிரி எங்களுக்கு ஃபஸ்ட்டே ரெண்டல் கேஸ் குத்தகை சம்மந்தமாக ஒரு வழக்கு எங்களுக்கு நிலுவையில் இருக்குது, நாங்கள் அதுவே இன்னும் நிறைவு பெறல, ஆனால் இவங்க பாருங்கள் அதுக்குள்ளே நாள் வந்து தீர்ப்பு வாங்கி அடுத்த நாள் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க, அது வந்து சட்டப்படி செல்லாதுன்றத அந்த விஷயத்தை வந்து அரசாங்கம் வந்து ஒரு அறிவுறுத்தல் செஞ்சுருக்குது. அதை ரத்தெல்லாம் பண்ணல. நீங்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் இது வந்து ஒரு சட்ட மீறல் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அந்த வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் பின்பற்றணும். முதல்ல ஒரு 14 நாள் 15 நாள் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுங்க, அவங்க அதுக்கு வந்து காலி பண்ணி போகிறதுக்கான வந்து அவங்க இப்போ நீங்கள் சொல்ல போனால் இப்போ 79 வருஷம் அவங்க அதை அனுபவிச்சிருக்காங்க. அதில் நமக்கு ஒரு அரசுக்கு மிகச்சரியாக வாடகை வரல அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலவும் கிளைம் பண்ணவும் நமக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே வேளையில் 79 வருஷம் நாங்கள் அனுபவிச்சுட்ருக்குறோம், அதை பராமரிச்சுட்ருக்குறோம், இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் வாங்கி இன்றைக்கி மத்தியானமோ நாளைக்கோ நீங்கள் வந்து உடனே காலி பண்ணுங்கள் செய்வது முறையா அப்படின்ற அந்த கேள்விக்கு நீதிமன்றம் இது வந்து முறையில்லை, நீங்கள் அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கணும், அவர்களுடைய தரப்பு வாதத்தை நீங்கள் கேட்டுட்டு தான் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்து. இந்த சட்ட போராட்டம் விரைவில் முடிக்க வரும்னு நான் நினைக்கிறீங்களா? இல்லை, இது ரொம்ப பெரிய சேலஞ்சிங். அவங்க எது பண்ணாலும் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அந்த ரேஸ் கோர்ஸ் கிளப்பில் நம்ம யாருடைய பெயரையும் குறிப்பிட விரும்பல, நீங்கள் போய் அங்கே அந்த வெப்சைட்ஸில் பாருங்கள். அவங்க அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்க எல்லாருமே ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. நம்ம அரசு வருவாய் சேர்ந்தவர்களும் கண்காணிப்பு குழுவாக அதில் இருக்க தான் செய்கிறாங்க. இவங்க எல்லாருமே இத்தனை பேர் இருக்கும்போது அவங்க சில நேரங்கள் நமக்கு யாருக்கு சாதகமாக ஒர்க் பண்ணுறாங்கன்ற நமக்கு வியப்பாக தான் இருக்குது. அங்கே போக இருக்கிற அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்களா, இல்லை இந்த அரசு அந்த நிலத்தை ஏன்னா 120 ஏக்கர் நீங்கள் நினச்சி பாருங்கள், சென்னை மையப்பகுதியில் இன்னைக்கு ஓரமாக இருந்துச்சு, இன்னைக்கு அது வந்து எவ்வளோ பெரிய மையப்பகுதியில் இருக்குது. நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் சார்? ஆனால் இன்னி வரைக்கும் 614 ரூபாய் தான் அப்படி இயர்லி. அது எவ்வளோ, அது அரசு வாங்காமல் விடாது, அவ்வளோ பெரிய தொகையை வாங்காமல் விடாது. இன்னொன்று என்னென்னா அவங்க 99 வருடம் முடிவுக்கு பிறகு கூட எதையாவது ஒரு நிகழ்த்தி எதையாவது ஒரு சட்ட சாக்குகளை எல்லாம் சொல்லி ஒருவேளை அது முன்னெச்சரிக்கையாக தான் கவர்மெண்ட் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அதை டேக் ஓவர் பண்ணிடலான்றது நினைக்கிறாங்க. நிச்சயமாக நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம செஞ்சார்ஜுக்கு ஓகே, நம்ம டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது இன்னைக்கு நம்ம சட்டமன்றத்திற்கு வாடகை கொடுத்து வச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அங்கே வந்து அப்போ இது வந்து ஒரு சில வருடங்கள் சட்ட போராட்டத்துக்கு பின்னாடி தமிழக அரசுக்கு அது கிடைச்சா அந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த இப்போ வந்து நீங்கள் சொல்கிற சட்டமன்றத்தை எடுத்துகிட்டு அங்கே நம்ம வந்து அங்கே ஒரு கண்டிப்பாக ஒரு அரசு சார்ந்த இடத்த அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த கட்டுமானங்களில் ஈடுபடலாம். அரசு அலுவலகங்களாகட்டும், தலைமை. ஏன்னா இது நீங்கள் கடந்த காலத்தில் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கான இடம் பத்தலைன்னு சொல்லி செல்வி ஜெயலலிதா கூட வந்து ராணிமேரி காலேஜில் அவங்க வந்து இடம் வந்து அதுக்கான கட்டுமானத்துக்கு துவக்கினாங்க. அது பல அது வந்து என்விரான்மெண்ட்டில் அன்றைக்கி டிஆர் பாலு இருந்தார், அது தடை செய்யப்பட்டது. அது அரசியல் காரணங்களாக என்ன இடம் அது என்ன இருந்தாலும் சரி தடை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் வரக்கூடிய திமுகவில் வரும்போது அவர் கலைஞர் கருணாநிதி வந்து சேட்டலைட் சிட்டின்னு சொல்லி திருமலிசை மலை மேலே அவங்க ஒரு பிளான் பண்ணார், அது ஃபெயிலியர் ஆச்சு. அப்புறம் இன்றைக்கி வந்து அந்த ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அவர் கட்டினார்.
அதை கட்டி அதுவும் வந்து அதுக்கப்புறம் வந்தக்கூடிய கவர்மெண்ட் அதை நிறைவேற்றல. என்ன இருந்தாலும் அது வந்து இந்த மாதிரி ஒரு இட நெருக்கடியான இடத்துல அரசு வந்து தவிச்சிட்டு தான் இருக்கு. 160 ஏக்கர் கண்டிப்பாக சொற்ப பணத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து விளையாட்டுக்கு இதுக்கு இன்னைக்கு வேற எங்கேயாவது கொண்டு போய் போடலாம். அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது, மலைப்பாங்கான இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது கொண்டு போய் கூட வெளியில் சில இடங்களில் சில மாவட்டங்களில் கொண்டு போய் வைக்கலாம். இங்கே வந்து சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸை நம்ம வந்து தடுமாறிட்டு இருக்கும் பொழுது அதை மீட்பதற்கு அரசு முழு மனதோடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் அது எந்த அரசு அமைச்சாலும் முனைப்போடு தான் இருக்கிறாங்க. ஆனால் அங்கு மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு அதிகாரமிக்க ஒரு கரம் அதை தடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த இப்போ நீங்கள் வந்து நம்ம ரேஸ் கோர்ஸ் பற்றி இந்த குத்தகை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள்லாம் இருக்குமா? இப்போ ஒரு சாமானியனாக பார்க்கும்போது என்னடா இது சென்னை கிண்டியில் ஒரு 160 ஏக்கர் இது ரேஸ் கோர்ஸ் கிளப் இருக்குது, இதில் வந்து 614 ரூபா ஒரு வருஷத்துக்கு கொடுத்து இருக்காங்களே அப்படின்னு ஒரு சாமானியனாக பார்க்கும்போது நமக்கு நிறைய பேர் வந்து வீட்டு வரி ஏற்றுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 160 ஏக்கரை வந்து ஒரே ஒரு 614 ரூபாய்க்கு இதை வந்து கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க, இவ்வளோ நாள் விட்டு வச்சுருக்காங்களே. அப்போ இந்த மாதிரி இன்னும் நாட்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற ஒரு ஐயமோ ஒரு மாதிரி கேள்வி. சில தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய அளவில் வெளியே தெரியாமல் அது இருந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ரெவின்யூ எல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் பெரிய அளவில் நிலத்தை தனதாக்கி சொற்ப வாடகைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது வந்து அறநிலைத்துறையில் இருக்குது. அது வந்து மீட்கப்பட்டதாக கூட சமீபத்தில் அது வெப்சைட்டில் அவங்களே போட்டாங்க. அதாவது அது வந்து மாதிரி பரம்பரையாக குத்தகைதாரெலாம் வச்சுருப்பாங்க. கேட்டால் வேடிக்கையாக இருக்கும். வருஷத்துக்கு 13 ரூபா 15 ரூபா அல்லது 50 ரூபா 60 ரூபா. அது மாதிரி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு, அதெல்லாம் நம்ம மாநிலத்திற்கு வெளியிலையும் நிலங்கள்லாம் இருக்குது. அது மிகச்சரியாக வாடகைகள் வசூலிக்கப்படாமல் இருக்குது. அரசு வந்து அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முனைப்போடு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த அனுபவஸ்தர்கள்ன்றது இன்றைக்கி சில நேரங்களில் லீகலாக உங்களுக்கு ரைட்ஸ் இருந்தாலும் அந்த அனுபவஸ்தர்களுக்கு சில முன்னுரிமைகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் அவங்களுக்கு செலவு பண்ணவோ ஒரு சட்ட ஆலோசகர்களையோ வக்கீல வைக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் நீடித்து போயிட்டே இருக்க முடியும். அதெல்லாம் நிறைய இருக்குது. விரைவில் தமிழக அரசு இந்த சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்று அது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணுன்றது தான் நம்மளுடைய அனைவரும் விருப்பம். கண்டிப்பாக நிறைவேறும்னு நம்புவோம். இன்னொரு நாள் நம்ம வந்து இன்னொரு விஷயத்துக்காக நம்ம விவாதிப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.